ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rapidtech. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது HP Victus, HPயோட பட்ஜெட் கேமிங் லேப்டாப். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங்கை பார்ப்போம். லேப்டாப் வெளியே எடுத்தாச்சு. இப்போது ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சீட் வச்சுருக்காங்க, அதை எடுத்து உரமாக வச்சுருவோம். வேறு லேப்டாப் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, லேப்புக்கான சார்ஜரை வச்சுருக்காங்க. சார்ஜரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் சார்ஜர் வச்சுருக்காங்க. வேறு சார்ஜரோட பவர் கார்டு உள்ளே இருக்குது. இதையும் எடுத்து உரமாக வச்சுருவோம். லேப்பை வெளியே எடுத்தாச்சு. லுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல ரிச் லுக்கு தருது. இந்த லேப்போட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 kg இருக்குது. ஸோ நம்ம தூக்கத்திலே வெயிட் தெரியுது. இனி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. MS Office 2021 பாக்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டிக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது AMD Ryzen 5 ப்ராசரோடது. கிராஃபிக்ஸும் AMD கிராஃபிக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது. இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 வரும். இதில் பேக்லைட் கீபேட் இருக்குது. Ryzen 5 சீரீஸை கொண்டது. பேக்லேயே Windows 11 OSோடு வருது. இந்த லேப்போட எக்ஸ்டர்னல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோன்னா, டாப்பில் இது Victus சீரீஸ், ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம்லேயும் Victus, அப்புறம் இதை சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இருக்குது, லேன் போர்ட் இருக்குது, இப்போ HDMI இருக்குது, ஒரு USB, அப்புறம் டைப் C போர்ட் இருக்குது. அடுத்தது ஹெட்ஃபோன், ஒரு SD ஸ்லாட் இருக்குது. இனி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதும் 16.1 inch ஒரு பிக்கஸ்ட் டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HD IPS டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் கேமிங் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு IPS டிஸ்பிளேனால இமர்சிவாக இருக்கும். எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்டர் பெருசாக இல்லை. ஃப்ரண்ட்லேயும் Victus லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் கேப் இருக்குது. அதுலேயும் ஹிட்டனாக அந்த ஷேப்பை மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த லேப்போட கீபேட் வந்து பேக்லைட் கீபேடை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இதில் 2 மோடு தான், ஆன் ஆஃப் மட்டும்தான். இந்த லேப்பு கிராஃபிக்ஸ் கார்டோட தான் வந்திருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா AMDயோட RX 5500M இந்த கிராஃபிக்ஸ் கார்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸர் வந்து Ryzen 5 5600H இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இன்டெல் எடுத்தோம்னா, இன்டெல்லில் வந்து i5 10th ஜென்ரேஷன் இல்லை i5 11th ஜென்ரேஷன் எடுக்கலாம். பட் அந்த ரெண்டுலேயுமே 4 கோர் 8 thread ப்ராசஸர் தான் இருக்குது. ஆனால் இது வந்து 6 கோர் 12 thread ப்ராசஸர். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் இது பெட்டராக இருக்கும். இதை இன்டெல் லேப்டாப்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA 1650. ஆனால் இதில் யூஸ் பண்ணிடுறது RX 5500M. அந்த 1650யோட இதோட பெஞ்ச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்து, ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேப்போட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 GB NVMe SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட்டிங் டைம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கேமிங் இது பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தரும். இதில் ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா DDR4 8 GB ரேம் தான் இருக்குது. நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பெட்டர். இதில் இன்னொரு 8 GB ரேம் போட்டால் இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 16 GB இதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அப்புறம் இதோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக RX 5500M இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் NVIDIAவோட 1650யோட பெட்டராக இருக்கும். ஸோ இதில் கேமிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம இதில் கேம் விளையாடி அதை செக் பண்ணலாம்.
அப்புறம் B&O ஆடியோ சப்போர்ட் இருக்கனால இதோட ஆடியோ குவாலிட்டி இமர்சிவாக இருக்கும். அதோட கிளிப்பை ப்ளே பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் லேப்டாப். ஸோ இதில் கூலிங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. லேப்போட கீழ் பக்கத்தில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது சுற்றியுமே வெளில வச்சு கூலிங் பெட்டராக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த லேப்பில் இப்போது GTA 5 கேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த கேம் இந்த லேப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். இந்த லேப்பும் பெருசாக ஃபீல் ஆகலை, உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பேசிக்காக நீங்கள் கேம் விளாட்றீங்க இல்லை எடிட்டிங் பண்ணுறீங்க, அந்த பர்பஸ்னால் இந்த லேப்டாப் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதோட பட்ஜெட் 60K. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இது பெட்டரான லேப்டாப் தான். இதே இன்டெல் போனீங்கன்னா 10th இல்லைனா 11th Gen i5 ப்ராசஸர் கிடைக்கும். அதில் 4 கோர் தான் உண்டு. அது இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படி தான் நினைக்கிறேன். இது 6 கோர் ப்ராசஸர். கம்பேரபிளாக அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெப்கேம் ஆர்டினரி வெப்கேம் தான், மீடியமாக கிளாரிட்டி இருக்கும். வேறு இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60K வரும். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான லேப்டாப் தான். நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒரு 55லேருந்து 60K வரைக்கும் நீங்கள் ஒரு லேப்டாப் எதிர்பார்க்கீங்க, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் இல்லை எடிட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த லேப் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த லேப்போட ரிவ்யூ எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.